சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். கார்த்திகை மாதம் என்றாவே பார்த்தா எல்லாத்துக்குமே மனசில் பதியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை அணிதல். எந்த தெய்வத்துக்கு மாலை அணிதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபரிமலைக்கு. குறிப்பாக இந்த சபரிமலைக்கு கார்த்திகை மாதம் பக்தர் கோடிகள் பார்த்தீங்கன்னா ஏன் சபரிமலைக்கு மாலை போட்டு ஏன் போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பொதுவான விஷயத்தையும் நம்ம கைட் பண்ணக்கூடியும் மாதத்தில் பார்த்தா சிறந்த மாதம் கார்த்திகை மாதமும் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து மார்கழி பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு பார்த்தா பத்திரக்குடிக்கு செல்கிறாங்க. ஆனால் இதில் ஆன்மீகம் கலந்த ஒரு விஷயம் இதில் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, பொதுவாக ஜாதக ரீதியாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று இருக்குங்க. அந்த கதை பார்த்தீங்கன்னா இந்த தருவாயில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது சபரிமலை அந்த உருவாகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, சபரிமலை உருவாகிருச்சு. அங்கே சாமி ஐயப்பர் இருக்கிறாரு. ஆனால் அவர் வாழ்ந்த காலம் முடிந்து அதுக்கு பிறகு வரக்கூடிய காலத்தில் ஒரு சிறந்த பக்தர் சபரிமலைக்கு போகாமல் இருக்கவே மாட்டார். மாதத்தில் போனால் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இப்படி நமக்கு இந்த மாதத்தில் நம்ம கணக்கு இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அவர் எந்த மாதம் இருந்தாலும் அவர் சபரிமலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லாட்டினாலும் வீட்டிலையே பார்த்திங்கன்னா அவர் கடுமையாக தவம் புரிஞ்சிட்டு இருந்தார். சாஸ்தான்னு வாயில் இருக்கிற நாம எல்லாமே சாஸ்தாவுடைய நாமந்தான். அப்படிப்பட்ட பக்தருக்கு இந்த ராகு பகவானும் சனி பகவானும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சரியில்லாமல் காலகட்டத்தில், அதாவது என்ன கேட்டிங்கன்னா லகினம் 12 லகினத்தை நீங்கள் எந்த லகினமாக இருந்தாலும் சரி, இந்த ராகு பகவானும் சனி பகவானும் சரியில்லாத அதை பார்த்தீங்கன்னா 3, 6 ஆச்சுங்களா, அக்கறை 12 அக்கறை இப்போ 10 சொல்லக்கூடிய இந்த பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவோ சனி பகவானோ இருந்துட்டாங்கனால் அவங்களுக்கு தீராத மனப்பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும். அது முக்கியமாக இந்த ஜன ஜாதக ரீதியாகவும் சரி, இல்லை நாங்கள் பார்க்கக்கூடிய ஏல்பி ரீதியாக சரி, இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த ஸ்தானத்துக்கு இப்போ மேசமாக இருந்தாலும் சரி, ரிஷபமாக இருந்தாலும் சரி, மீனமாக இருந்தாலும் சரி, இந்த 12 லகினத்தில் நீங்கள் எந்த லகினத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், ராசிகள் 12 ராசிகள் நீங்கள் எந்த ராசிகள் இருந்தாலும், இந்த 7.5 சனி காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லாத இடத்துல இருந்துட்டார்னா உங்களுக்கு எப்படி வகையான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, நம்ம எந்த பிரச்சனைக்கும் போகவே மாட்டோம். அப்பாடா சிவனேஸ்வரா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாட்டுக்கு சிவனேன்னு உன்னை நம்பி நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருந்தாலும் வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகள், உள் பிரச்சனையும் நம்ம தீர்த்தரலாம். ஆனால் வெளியில் வரக்கூடிய பிரச்சனை தீர்க்க முடியுமா? அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில், அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போது ஒரு உதாரணத்துக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் வைங்க. இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து பண்ணால் என்ன பண்ணுவார்? கடன் சார்ந்த பிரச்சனைகள் சொல்லுவோம், முன்னோர்கள் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லுவோம், இல்லை ரோகஸ் சொல்லக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள், அக்கறை உசனங்கள் தீராத பிரச்சனைக்கு நம்ம வாரண்டி எடுத்துக்குவோம். அல்லது ராசிக்கு அதை பார்த்தீங்கன்னா ஜனனத்திலேயோ 6ஆம் இடத்துலையோ அல்லது நீங்கள் பிறக்கப்போ அஷ்டமத்திலேயோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோச்சா ரீதியாக வரக்கூடிய சனி பகவான், அதாவது உங்களுடைய சனி பகவானுக்கு கோச்சார சனி இந்த சூழ்நிலை அமைந்தாலோ, இல்லை ராசிக்கு அது கோச்சார ரீதியாக அஷ்டம சனியோ 7 சனியோ பிடிச்சிருந்தாலோ, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே இருக்கிற பிரச்சனை எப்படி வரும்? யாராவது ஒருத்தர் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவுகள், இவங்க யாரோ ஒருத்தர் பண்ணால் தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த பேரை என்ன சொல்லுவாங்க, இன்னார் மூலமாக நான் இந்த பிரச்சனையை நாங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் பேரை வாரண்டி அவங்க பேசி உங்களை பண்ணால் இழுத்துட்ருவாங்க அந்த பிரச்சனைக்குள்ளே. அப்போ நீங்கள் என்ன தான் போய் பார்த்தீங்கன்னா முட்டி மோதி நீங்கள் எதை சொன்னாலும் அவங்ககிட்ட அது எடுபடாது. சார் நான் வீட்டில் சும்மா தான் சார் இருந்தேன், நான் எந்த வம்பு தம்பு போகல சார், எப்படி சார் என் பேர் பார்த்தீங்கன்னா என் நண்பர் சொல்லியிருப்பார், எப்படி சார் பண்ண என்னுடைய ஒட்டா உறவினர் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட பஞ்சாயத்தை பண்ணால் என்ன தான் நீங்கள் பேசினாலும் அந்த இடத்துல உங்கள் பேச்சு சபை ஏற்படுமா? ஏற்படாது. அப்போது நீங்கள் போகாத விஷயத்துக்கு நீங்கள் பணம் பழி சுமக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். இதுதான்
நான் எதுக்கு சொன்னால் இந்த கதை அப்படி ஒரு பக்தருக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த சமயத்தில் அந்த பக்தரை வந்து பார்த்தா ஜாதக ரீதியாக அவருக்கு வந்து அஷ்டம சனி கோச்சாரத்தில், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி, தீராத பகை. அது மட்டும் இல்லாமல் சனி அமர்ந்த இடத்துக்கு அதை வந்து பார்த்தா ஆகாத இடத்துல வந்து பார்த்தா கோச்சார சனி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 விதமாக பார்க்கலாம். ராசியை வச்சும் பார்க்கலாம், சனி அமர்ந்த இடத்தை வச்சும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, ஏழ சனி, ஜென்ம சனியும் நம்ம ஒரு தோரணமாக எடுத்துக்கலாம். லக்னத்துக்கும் ஏழ சனி, அஷ்டம சனி இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்படி 3 விதமாக நம்ம பிரித்து பார்க்க வேண்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து இப்போ ரீதியாக அவருக்கு அஷ்டம சனின்னு போயிட்டுருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவருடைய நாவிலேருந்து வரக்கூடிய வந்து பார்த்தா ஐயப்பன் பற்றி தான் சாஸ்தா 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 அப்படின்ட்டு ஐயப்பனுடைய திருநாமத்தை சொல்லிகிட்டே தான் இருக்கிறார். ஏன்னா என்ன தான் இவர் திருநாமத்தை சொன்னாலும் கிரகங்கள் விடுமா? அப்போ அந்த ஏழசனி காலகட்டத்தில் சனி பகவான் அந்த பக்தரை பிடிக்க போகக்கூடிய கால நேரத்தில் ஐயப்பரே வந்து அந்த பக்தருக்கோசரம் வந்து என்னைக்கு நாமத்தை சொல்கிறாங்களோ அவங்களே நீ பிடிக்கக்கூடாது, இது என்னுடைய கட்டளை. ஏன் இந்த மாலை அணிய சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியோடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் சனி மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்க்கக்கூடியது இந்த வந்து பார்த்திங்கன்னா மாலை அணிந்து ஒரு மலை ஏறி போனால். இப்போது மாலைப்பட்ட நம்ம என்ன பண்ணுவோம், சனிக்கு பிடித்தமான என்ன உடை போடக்கூடாது. உடையின என்ன சட்டை பனின்னு எதுவுமே போடக்கூடாது, வெறும் மேலோடு தான் இருக்கணும். இடுப்பு கீழே வந்து பார்த்தா வெறும் காவி உடை தான் இருக்கணும். கலர் கலரான ஒயிட் அண்ட் வேஷ்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இனிமேல் ஜருகங்கள் போடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதெல்லாமே இல்லாமல் வெறும் காவி உடை அடைந்து காலில் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் இது வந்து பார்த்தா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் சனி பகவானுக்கு ஈர்ப்பான நிலை. ஆச்சுங்களா, தன்னையே வருத்தி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை என்பது பார்த்திங்கன்னா ஆன்மீக தொடுத்து இருக்கக்கூடிய ஒரு பயணம் தான் இந்த சபரிமலை சொல்லக்கூடிய பாத யாத்திரையாக நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இது ஏன் அந்த கார்த்திகை மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்குன்னா, மாதத்தில் சிறந்த மாதம் வந்து காலபுருஷனுக்கு வந்து போனால் 8வது மாதமாக கார்த்திகை மாதம் வருகிறது. கார்த்திகை மாதத்தை நம்ம சிரமம், அதாவது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சிரமங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் கஷ்டமாக இதையும் நம்ம அனுபவித்து ஆச்சுங்களா, கரெக்டாக மார்கழி மாதக்கூடிய 9வது மாதத்தை அன்னைக்கு நம்ம கால்நடையாக போகும்போது நமக்கு எதிர்பார்வையில் சகலவிதமான சௌபாக்கியங்களை வந்து போனால் யார் நமக்கு வாரி வணங்குவார் அப்படின்னா ஐயப்பர் சொல்லக்கூடிய மலை. ஐயப்பன் மட்டும் இல்லை, மலை மீறி இருக்கக்கூடிய எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அவங்களுடைய கருணை உங்களுக்கு உண்டான நிச்சயம் உண்டாகும். இது சனி பகவானுக்கு உடையது. இப்போ ராகு பகவான் வந்து தோஷம் இருக்குது. அந்த ராகு பகவான் தோஷம் இருந்தால் எப்படி வந்து நம்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது? எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன், எத்தனையோ வந்து ஏன்னா நான் இது பண்ணிட்டேன், ஆனால் எங்கே போனாலும் எனக்கு அந்த தோஷம் தீரவில்லை. இந்த ராகுபாவம் மூலிமா வரக்கூடிய தோஷங்கள் என்னென்ன அப்படின்னு போகும்போது முதல் இடத்துலையுமே நம்மளுடைய அந்த ஒரு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற எந்த வகையான முயற்சியை நம்ம எடுத்தாலும் அந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த முயற்சி நம்ம இறங்குவோம். ஆனால் எந்த விஷயத்திலையும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறலைன்னா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மனசும் நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகள் எல்லாமே தவிடுபடி ஆயிரும், ரெஸ் ஆயிடுவோம், பைத்தியம் பிடிச்சிடும். ஐயோ ஏன்டா நான் இதுக்கு ஏன்னா நான் இவ்வளோ இதை பாடுபட்டேன், அதை பாடுபடுறதுக்கு எனக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு என்ன பண்ணுவோம், ரொம்ப இஷ்டம். அது வந்து நீங்களா அப்படின்னு கிடையாது, உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் தோஷமாக இருப்பார். அப்போ ராகு நிற்கக்கூடிய ஸ்தான அதிபதிகள் எந்தெந்த ஸ்தானத்தில் வந்து தோஷம் பெறுகிறாரோ அதை சார்ந்த நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கை நடக்குமா, நிச்சயம் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேச லக்னம் 4ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். அப்போ அது ராகு தோஷமா? கண்டிப்பாக தோஷம். அப்போ அந்த 4ஆம் இடத்துக்குரிய அந்த நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்கும் அப்படின்னா, சொந்தமாக நமக்கு இடம் புலங்கள் வாங்க முடியுமானா தங்கு தடைகள் ஏற்பட வாய்ப்பினை உண்டு. நம்ம சொல்லுவோம் செவ்வாய் பாகம் நல்லா இருந்தாவே பூமி யோகம் உண்டு சொல்கிறோம். அதேமாரி வந்து இப்போ 4ஆம் இடம் நல்லா இருந்தால் மனை கட்டுமானம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ செவ்வாய் பகவான் மட்டும் நல்லா வச்சு நம்ம வந்து முடிவு எடுக்க முடியாது. 4ஆஸ்தான அதிபதியும் நல்லா இருக்கணும். அந்த 4ஆஸ்தான அதிபதி நல்லா இருக்குது, ஆனால் அந்த 4ஆஸ்தான அதிபதியை சேர்த்து ராகு சம்மந்தப்பட்டிருக்கார். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்
4ஆம் இடத்துல வந்து அதிபதியார் சந்திரன், சந்திரனோட ராகு சம்மந்தம் பெற்றிருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொந்தமாக மனைகள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பணம் உங்களுக்கு உருவாச்சுனால், அந்த மனையில் வந்து இப்போ எப்படிப்பட்ட மனை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவார் ராகு? ராகு அமைச்சு கொடுத்துருவார். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு அமர்ந்து இருந்தாலும் சந்திரன் அங்கே ஆட்சி போல தானே. அப்போ ஆட்சிக்குடைய கிரகங்கள் அது வேலை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? நல்ல இடமா இருக்கும் ஆச்சுங்களா. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கற்பனை பண்ணிடுவோம். ஓ, நமக்கு நல்ல இடமா இருக்குது, பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டணும், யாருமே என் வீடை பார்த்தா அடுத்த வருஷம் எப்படின்னு தான் இந்த வீடை கட்டினீங்க அப்படின்னு எல்லாருமே வந்து நம்மளை பார்த்து புகழ்ச்சி பண்ணணும், என்னையை வந்து பெருமைப்படுத்தணும். அப்போ என்னத்தில் என்ன பண்ணால் பிரம்மாண்டமாக நம்ம வீடு கட்ட ஆரம்பிப்போம். அந்த பிரம்மாண்ட வீடு கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வாங்கிடுவோம். எப்படியாவது பாடுபட்டாது பேங்க்லேயோ தெரிஞ்சவங்ககிட்டையோ இல்லை வந்து உறவுக்காரங்கள்ட்டையோ வந்து பணம் யார் பணம் நம்ம கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு இத்தனை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பணம் நான் என்னுடைய வருமானத்தை வச்சு அந்த கடன் அடைச்சிட்றேன் அப்படின்ட்டு அந்த பிரம்மாண்ட கோசம் வந்து பணம் ஊரை சுற்றி வந்து கடன் வாங்கிடுவார். ராகு வந்து பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டம் இது கொடுத்துட்டா நம்ம அதில் மூலமாக என்னமோ ஏகப்பட்ட கடன் வாங்கி அதுங்களா கடன் கட்ட முடியாமல் புதக்குழியில் தள்ளுற மாரி நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வட்டி வட்டி. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமைப்பில் இருந்தாலும் அந்த பிரம்மாண்டத்தை அந்த மாயை நம்ம வந்து விலகக்கூடாது. அந்த விலகாமல் இருக்கிறதுக்கு மலைமே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய வேதனைகளும் கஷ்டங்களும் அனுப்பிச்சு போய் அந்த இறைவனை பார்க்க போகும்போது அந்த இறைவன் நம்ம என்ன பண்ணுவார், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி கொடுத்துருவார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் மலைக்கு போகக்கூடிய முன்னாடி கார்த்திகை மாதத்தை முதல் நாளில் கார்த்திகை முதல் தேதி அன்னைக்கு கார்த்திகை 1ஆம் தேதியா மாலையை போடு. அந்த நாள் இருந்து மார்கழி மாதம் போகிற வரைக்கும் சில பேர் விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்கக்கூடிய அமைப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவுக்கு அதிபதியார் சந்திரன் சரிங்களா. அப்போது இந்த சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே வந்து கஷ்டங்கள், நீங்கள் வந்து மாய் சொல்லக்கூடியது ராகு ஆச்சுங்களா. கஷ்டம் அதாவது ரொம்ப மனசை வந்து சோர்வு அடைஞ்சு ரொம்ப இரிட்டேஷன் ஆகி வந்து நம்ம வாழ்வா தாவா அப்படின்னு நம்ம தள்ளக்கூடிய அமைப்பு யார் அப்படின்னா சனி ராகு. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட அணுக்கள் கெட்ட கிருமிகள்லாம் நாசினிகள்லாம் வெளியேற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு அது தக்கனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணணும், ஒரு காந்தமாக இருக்கணும் ஆச்சுங்களா. நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சித்தர்களுடைய பாணியில் வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மூலிகை எந்த அளவுக்கு மூலிகை நம்ம உண்டான உணவுகளோ மெடிசனோ இந்தமாரி சம்மந்தமானது நம்ம சாப்பிட என்ன கேட்டிங்கன்னா உடம்பு வந்து வஞ்சிராயம் மாரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உடம்பு வஞ்சிராயம் பண்ணுறதுக்கு மாலை அணிஞ்சு சரியான முறைப்படி விரதம் இருந்து நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு செல்லம் போகும்போது நம்மளுடைய அந்த ப்ரெஷர்கள்லேருந்து நம்மளோட கஷ்டங்கள் இது எல்லாமே மாறுபடுமானால் நிச்சயம் மாறுபடும். சரி சார், நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான். ஆனால் நான் எத்தனையோ வருஷங்கள் ஐயப்பன் நம்பி நாங்கள் மாலை போட்டுட்டு போயிருக்கேன். ஆனால் சில விஷயங்கள் நடந்திருக்கு, சில விஷயங்கள் நடக்கலை. ஆனால் நான் கஷ்டப்படுறேன், பட்டுகிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஐயப்பனுக்கு நான் வந்து எந்த குறையும் வைக்கல. ஆனால் இனி ரொம்ப சோதிக்கிறார் அப்படி சொல்லக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இறைவனை நாடி நீங்கள் வந்து மலைக்கு போகிறீங்களோ அது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, கட்டமைக்கு நான் மாலையை போட்டேன், சின்ன வயசில் இருந்து நான் சும்மாவே இருக்காமல் எங்கள் அப்பா வந்து அடா நான் மலைக்கு போகிறேன்டா துணைக்கு வாடா அப்படின்னு நீங்கள் மாலையை போட்டார். நான் அதுலேருந்து வந்து தொடர்ந்து மாலை தான் போட்டு போகிறேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நன்மை தெரியல அப்படின்னு என்றைக்கு உங்கள் மனசில், அது அப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், முக்கியமான சகோதரனாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், யார் மூலிமா நீங்கள் மாலை போட்டாலும் உங்களுடைய அந்த டைம் கணக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த நேரங்கள் வயசுகள் வரப்போகும்போது நமக்கு வந்து இறைவன் எப்படி நமக்கு உதவி செய்ய வர்றாருன்னா, 4ஆம் இடத்துல வந்து இருக்கா, தாய்க்கு தோஷத்தை கொடு. ராகு இருந்தால் தாய்க்கு தோஷம், அல்லது வந்து சொத்து நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் உருவாக்கக்கூடிய சொத்துகள் உங்களுக்கு கிடைக்காம போய்விடும். 7ஆம் இடத்துல மனைவி நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள். 8ஆம் இடம் எதிர்பாராத விபத்துகள் கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 10 என்பது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். 12ஆம் இடம் தூக்கத்தன்மை,
இப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க மறக்காத விஷயத்தை வந்து இப்போ நம்ம கொடுத்தா தான் இதை இருந்து நம்ம வந்து விடுபடுறதுக்கு அந்த இறைவனிடம் போகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு முறை செஞ்சுட்டு வந்து பார்த்துட்டு வந்தால் மட்டும் உங்களுக்கு பலன் கிடைச்சிடாது. தொடர்ந்து ஐயப்பனா 18 வருஷம் அப்படின்னு கணக்கு இருக்குது. அப்போ அந்த 18 வருடங்களாக நீங்கள் வந்து மாலை போட்டு அணிஞ்சிட்டு போனால் 19 வருஷம் அன்றைக்கி வந்து பாரா உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புன்னு இருக்குது. அப்போ இந்த 18 வருஷம் நீங்கள் மாலை போட்டு போகும்போது வருஷம் எந்தெந்த வருஷம் நீங்கள் மாலை போட்டு போகிறீங்களோ அந்த வருஷம்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டுகிட்டே இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை நம்ம நாடுறோமோ அந்த அளவுக்கு நன்மை ஏற்படுமா, நன்மை ஏற்படும். இது என்ன கேட்டிங்கன்னா, ஐயப்பனுக்கு மாலை போடுறது மட்டும் வார்த்தை அல்ல, கிரகத்தோடைய தன்மையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இதில் யார் யார் வரா அப்படின்னா, முக்கியமாக நமக்கு நீதி சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கே வந்து உள்ளே வராரு, மாயை சொல்லக்கூடிய ராகுபவன் உள்ளே வராரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உணவு சொல்லக்கூடிய ஒரு வஞ்சிராயுதம் நம்ம உடம்புல வந்து தேயணும் அதுங்களா, உணவை நம்ம கட்டுக்கோப்பெல்லாம் வந்து சரியாக வந்து விரத முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா சந்திர பகவான் வராரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி 9 கிரகங்களும் அந்த 18 வருஷம் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் வரப்போகும்போது எல்லாமே உங்களுக்கு அசாண்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இணையதொரு நிகழ்ச்சி சந்திக்கு வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.